நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 21. 7 ஆண்டுகள் ஷியாமையுடன் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளும் புரூரவசின் உடல் பொலிவு கொண்டு வந்தது. அவன் சிரிப்பில், சொல்லில், நோக்கில், அமர்வில் வென்றவன் என்னும் பீடு தெரிந்தது. அவன் இருக்கும் இடத்தில் கண்ணுக்கு தெரியா கந்தர்வர்கள் நிறைந்திருப்பது போல் இசையொன்று நிறைந்திருந்தது. அருமணி போல் உடல் ஒளி சுரந்தது. அவன் உணர்ந்து அமைந்த அறம் கனிந்து இனிமையின் வண்ணம் சூடியது. அன்னையின் விழிகளுடன் பிழை செய்தோரை நோக்கினான். தந்தையின் கைகளுடன் தண்டித்தான். தெய்வத்தின் கால்களால் அவர்களை ஆட்கொண்டான். அவனை 1000 முது தந்தையர் ஓரொரு கொண்டு எழுந்த அரசன் என்று அவன் குடி போற்றியது. அவன் கோல் கீழ் அமைவதற்கென்று தொலைவில் இருந்தும் குலங்கள் குடிவழி முறை சொல்லி அணுகின. ஓங்கிக் கொண்டு முழுத்தவனை உலகு விரும்புகிறது. அவன் உண்ணும் அமுதின் ஒரு துளியேனும் சிந்தி தன்மேல் படாதா என ஏங்குகிறார்கள் மானுடர். தேன்மலர் தேடி வண்டுகள் என யாழ் மீட்டியபடி அவனை தேடி வந்தனர் பாணர். சுமையென பொருள் கொண்டு அவன் கொண்ட பெருங்காதலை பாடியபடி மீண்டு சென்றனர். சென்ற இடங்களில் எல்லாம் விழியொளிர இளைஞரும் முகம் கனிய முதியவரும் அவர்களை சூழ்ந்தமர்ந்து அக்கதைகளை கேட்டனர். அவன் தொற்றளித்த செடிகள் 100 மேனி விளைகின்றன என்று உழவர் சொல்லினர். முதற் துளி பாலை அவன் அரண்மனைக்கு அனுப்பி அவன் ஒரு வாய் உண்பான் என்றால் களம் நிறைந்து தொழு பெருகுகிறது என்றனர் ஆயர். மண்ணில் தெய்வமென வாழ்த்தப்பட்ட முதல் மாமன்னன் அவனே என்றனர் புலவர். முற்றக்கணிந்த அமுது எப்படியோ இறுகி நஞ்சென்றாகிறது. ஷியாமை சென்ற பின் அவனில் வாழ்ந்த தெய்வங்கள் அனைத்தும் ஒழியலாயின. ஆலயத்தின் கருங்கற்களின் பூட்டுகள் நடுவே நுழைந்து பருத்து புடைத்தன நச்சுவேர் நரம்புகள். நிலை இழகி சரிந்தவற்றின் மேல் படர்ந்து பரவியது வழுக்கும் பசும் பாசி. நாகமென விழி ஒளி கொண்டு சொடுக்கி கொத்தின நினைவு துளிகள். நொடியென்றாகி நீண்டது அவன் காலம். சிறு ஓசைக்கும் சிலிர்த்தெழும் தேள் கொடுக்கென எழுந்தன சென்றவை. அனல்பட்டு பழுத்த கலமென காத்திருந்தன அவள் விட்டு சென்ற பொருட்கள் அனைத்தும். ஓரிரு நாட்களிலேயே தளிர் சருகானது போல அவன் ஒளி இழந்தான். கண்கள் குழிந்து, உதடு உலர்ந்து, கண்ணமேடுகள் எழுந்து, மூக்கு புடைத்து பிரிதொரு முகம் கொண்டான். 7 ஆண்டுகளாக அஞ்சி அகன்று நின்ற அகழ்வை நிறை பாய்ந்து அவன் மேல் அமர்ந்து பந்தென அவனை ஏற்றி தட்டி தெரிக்கச் செய்து கொண்டு சென்றது. கணம் தோறும் மூப்பு கொண்ட அவனை நோக்கி கண்ணீர் விட்டனர் அவன் பிற தேவியர். வந்து சென்றவள் ஒரு விண்ணணங்கு என்பது ஊரெங்கும் பேச்சாயிற்று. ஆம், பிரிதுருத்தியாக இருக்க வழி இல்லை. அம்முழுமை மானுடருக்கு கூடுவதில்லை என்றனர் நிமித்திகர். மானுட பெண்ணென அவள் இவ்வாழ்வில் முழுதமைந்ததை நாம் நோக்கினோமே என்றனர் செவிலியர். மானுடரையும் தேவர்களே முற்றிலும் ஆட முடியும் என்றார் சூதர். ஏனெனில் முழுமை என்பது அவர்களுக்கு மட்டுமே கைவரும். இங்கு அவள் இருந்த காலம் அனைத்தும் இத்தனை எளிதாக கனவாக கூடுமா என்று அவன் அன்னை திகைத்தாள். இவ்வளவு நொய்யதா? இத்தனை நிலையற்றதா? இப்படி பொய் என்றும் பழங்கதை என்றும் ஆவதா? இதன் மேலா அமர்ந்துள்ளோம்? இவ்வண்ணமா ஆடுகிறோம் என உளம் கலங்கி அழுதாள். தெய்வங்களின் ஆடலே இதுதான். ஏற்றி வைத்து தூக்கி வீசி ஆடுதல் அவர்கள் இயல்பு. சிறகுகள் மனிதனுக்குரியவை அல்ல, கால்களே மண்ணை நன்கறிந்தவை என்றார் அவன் தந்தை. ஒவ்வொரு நாளும் மருத்துவர் அவன் அரண்மனை நோக்கி வந்தனர். 8 திசைகளில் இருந்தும் மூலிகைகளும் உப்புகளும் கல்சாறுகளும் மண் நீர்களும் கொண்டு வந்து மருந்துகள் சமைத்து பூசியும் ஊட்டியும் முகரச் செய்தும் அவன் உடலை மீட்டெடுக்க முயன்றனர். உள்ளமே உடலை நடிக்கின்றது என்றறிந்த நிமித்திகர் கவடி புரட்டி சோழி நிறுத்தி அவன் சூழ்வினை என்னென்று நோக்கினர். பழுதி ஏதும் காணாத போது ஒருவரோடு ஒருவர் சொல்லுசாவி திகைத்து அமைந்தனர். உளம் கொண்ட கடும் துயர் உடலில் எப்படி பெருவலி என வெளிப்பட முடியும் என்று அவன் உடல் நோக்கி கற்றனர் மருத்துவர். நான் இருக்கப்பட்ட வில் என படுக்கையில் அவன் வளைந்து நிற்பதைக் கண்டு விதிர்த்து அலறினாள் ஒரு சேடி. பாய்ந்து உள்ளே வந்த முது மருத்துவர் சக்கரர் காலிலிருந்து தலைவரை அவனை இழுத்து பூட்டி நின்று அதிர்ந்த கண் அறியா சரடொன்றை கண்டு உணர்ந்து நெஞ்சோடு கை சேர்த்து, தெய்வங்களே அகல்க, எளியோர் மானுடர் என்று கூவினார். அவன் கைவிரல் நுனிகள் வலியில் அதிர்ந்து கொண்டிருந்தன. இறுதி மூச்சு எடுப்பவன் போல கால்கள் நீண்டு கட்டை விரல் சுழன்று நெளிந்தன.
துயிலிலும் விழிப்பிலும் சொல்லென இதழ்களில் அசைந்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு எண்ணம். ஒரு கணமும் நில்லாமல் அசைந்த கருவிழிகள் மூடிய இமைகளுக்குள் கிழித்து வெளிவரத் துடித்து உந்திச் சுழன்றன. ஒரு சொல்லும் உட்புகாது 8 திசைகளையும் கல் கொண்டு மூடிய அறையென்று ஆயிற்று அவன் உள்ளம். தந்தையும் தாயும் அருகிருந்து மன்றாடினர். கல்லென்றறிந்த பின்னும் தெய்வத்துடன் உரையாடாதிருக்க ஒண்ணா மாளா பெருநோயாளர் என. மைந்தா கேள், நன்று நடந்ததென்று கொள். உனக்கு வாய்த்தனர் 7 நன்மக்கள். பெண் என்று அவள் இங்கிருந்த போதெல்லாம் பெருமகிழ்வை உனக்கு அளித்தாள். உன் எல் நிறைத்த மங்களம் சேர்த்தாள். இன்று அவள் அகன்றிருந்தாலும் என்றோ வருவாள் என்று காத்திருப்பதே முறை என்றார் தந்தை. காத்திருப்பதற்கு உன் உடல் தேர வேண்டும், உளம் அமைய வேண்டும் என்றாள் அன்னை. அவள் நல்லெண்ணை என இங்கிருந்தவள் ஒருபோதும் அதை மறவாள். மீண்டு வருவாள். நம்பி உளம் தேர்க குழந்தை என்றாள். அவன் யார் இவர்கள் என்பது போல நோக்கினான். கழுவலேற்றி அமர வைக்கப்பட்டவன் போல நரம்புகள் புடைத்து பற்கள் கிட்டித்து உடல் மேய்ப்பு கொண்டதிர துடித்து அடங்கி மீண்டும் எழுந்தது. எந்த தெய்வம் என் மைந்தனை விடுவிக்கும்? எவ்வேள்வி அவனை மீட்டு கொண்டு வரும் என்று தந்தை நிமித்திகரிடம் கேட்டார். அவை அமர்ந்த முனிவர்களின் காலடியில் விழுந்து, அவன் வாழ இயலாதென்றால் வலியின்றி சாகவாவது வழியமையுங்கள் உத்தமர்களே என்று அன்னை கதறி அழுதாள். ஆனால் அவன் மைந்தர் 7வரும் அவ்வண்ணம் ஆற்றா பெருந்துயர் ஏதும் உறவில்லை. அன்னை சென்று மறைந்த மறுநாள் அவர்களுக்கு புரியாமையின் திகைப்பே இருந்தது. இளையவனாகிய ஜெயன் மட்டும் அன்னை எங்கே என்று சினிங்கிக் கொண்டிருந்தான். அன்னை வருவாள் என்று அவனுக்கு சொல்ல சொல்ல அவன் துயர் பெருகியது. முதுசெவிலி ஒருத்தி அவனுக்கு சொற்கள் புரியாது சேடியே. அன்னை என அவன் நினைவு கொண்டு சொன்னதுமே அவனை மடியிலிட்டு முலையூட்டுக என்றாள். முலையுண்ணும் பருவம் கடந்து விட்டானே என்றாள் சேடி திகைப்புடன். ஆம், அவனை மேலே கொண்டு செல்வோம் என்று செவிலி சொன்னாள். அன்னை என்றதுமே அவனுக்கு முலைப்பால் அளிக்கப்பட்டது. முதல் 2 முறை திகைத்த பின் அவன் முலை அருந்தலானான். பின்னர் அன்னை என்னும் சொல்லே அப்பால் மனம் என்றும் சுவை என்றும் அவன் உள்ளத்தில் ஒரு மாறியது. அவன் கனவுகளில் அச்சொல் மனத்து இனித்தது. அதை நெஞ்சிலேந்திய சேடி அதன் மானுட வடிவமானாள். அவன் அவள் உடலுடன் இணைந்திருக்கவும் அவள் முலைகள் மேல் உறங்கவும் விரும்பினான். 2 வாரங்களில் அவளே அவன் அன்னை என்றானாள். ஷியாமையின் முகத்தை அவன் முற்றிலும் மறந்தான். ரயனுக்கும் விஜயனுக்கும் இடைவெளி இல்லாமல் ஏதேனும் ஒன்று அளிக்கப்பட வேண்டும் என ஆணையிட்டார் அமைச்சர். அவர்கள் புறவிகளையும் படைக்கலங்களையும் பெருவியப்புடன் அணுகினர். 1 முறை புறவியிலிருந்து விழட்டும், 2 முறை வாழ்ப்புண் பதியட்டும், இறப்பின் ஆடை நுனி வந்து அவர்களை தொட்டு செல்லட்டும். அவர்கள் அறிந்த உலகமே முற்றிலும் மாறிவிடும். அதை வென்று நிலை கொள்ளும் அறைகோவலுக்கு முன் பெரிதொன்றும் ஒரு பொருட்டென்றிருக்காது என்றார் அமைச்சர். ஸ்ருதாயுசுக்கும் சத்யாயுசுக்கும் 2 சிறு படை புறப்பாடுகள் அளிக்கப்பட்டன. முதல் வெற்றியின் மயக்கில் அவர்கள் மண்ணை ஒளிமிக்கதென காண தலைப்பட்டனர். தனித்திருந்தவன் ஆயுஷ். அவனை தலைமூத்தவனாகிய ஜாதவேதஸ் காட்டிலிருந்து வந்து சந்தித்தான். சோலைக்குள் அழைத்துச் சென்று அமர வைத்து மெல்லிய குரலில் சொல்லாடினான். மீண்டு வந்தபோது அவன் முகம் நீர் நிறைந்த பஞ்சென எடை கொண்டிருந்தது. உடன் பிறந்தோர் 2வரும் ஒருவரை ஒருவர் அறியாமல் தங்களுக்குள் மூழ்கி விழி தாழ்த்தி இருந்தனர். ஜாதவேதஸ் அவ்வாறே என சொல்லி பிரிந்தபோது ஆயுஷ் ஆம் என்றான். தனிமை கொண்ட போது ஜாதவேதஸ் புன்னகைத்தான். ஆயுஷ் ஒரு துளி விழி நீர் விடுத்து ஏங்கினான். தந்தை அகன்ற அவையில் இளவரசனாக அமர்ந்த ஆயுஷ் அரசு சூழ்தலின் ஊடாக ஆண் என எழுந்தான். தந்தையின் குரலும் நோக்கும் அவனுக்கு அமைந்தன. தந்தைக்கு இணையாக அறம் நிற்கும் உளம் கொண்டிருந்தான். தந்தை கை சூடிய கோல் அவனிடமும் அசையாது நின்றது. அரசே, இந்திரனின் அரியணை அதில் அமர்பவரை இந்திரனாக்குவதே என்பார்கள். அறிக, அனைத்து அரியணைகளும் அவ்வாறே. அவை அரசர்களை ஆக்குகின்றன என்றார் அமைச்சர். தந்தையின் அறைக்குள் சென்று அவர் ஏறிப்பற்றி பொசுங்கும் தசையென நெளிந்து துடிப்பதை இடையில் கை வைத்து சில கணங்கள் நோக்கி நின்றனர் மூத்தவர் 2வரும். அருகே சென்று அவன் தாழ் தொட்டு தலை சூடிய பின் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி ஜாதவேதஸ் மீண்டும் தன் ஆசிரியர்களை சென்றடைந்தான். அவனுக்கு பின்னால் சென்ற ஆயுஷின் தோளை தொட்டு, இது இறப்பே, ஆனால் மீளும் வாய்ப்புள்ளது என்றான் ஜாதவேதஸ். விழிகளில் வினாவுடன் நின்ற இளையோனுடன்,
முழுதறிந்தால் முற்றிறப்பு. இது எஞ்சியதை அறிய மீள வேண்டுவது என்ற பின் அவன் நடந்து மறைந்தான். நின்று கொல்லும் பிரிவென நோய் புரூரவசை வெண்பூசணம் படிந்து காட்டில் பாதி மூழ்கி கிடக்கும் வீழ்மரம் என மாற்றியது. அவன் தோல் மேல் நோய் தேமல் படர்ந்து தயிர் புளிப்பு வாடை இழந்தது. கை விரல்களுக்கு நடுவே வெண்ணிற புண் நிறைந்தது. விரல் முனைகள் அழுகி வீங்கி நகங்கள் உதிர்ந்தன. நரைத்த தலைமுடி பழுத்து கொத்துக்களாக கீற்றுக்களாக அகன்று படுக்கை எங்கும் பரவி கிடந்தது. பாசி படிந்த ஓடைக்கரை பாறை என்றாயிற்று அவன் தலை. வைர முதுகெலும்புடன் ஒட்டி தொப்புள் இழுபட்டது. விலா எலும்பின் வரிகளுக்கு மேல் துலாக்கள் என இருபுறமும் புடைத்திருந்தன கழுத்தெலும்புகள். நாள் செல்ல செல்ல வலி வலி என அதிர்ந்து கொண்டிருந்த விழிகள் மெல்ல நிலைத்து நோக்கில்லாத ஒளி கொண்ட நிலைத்த இரு மணிகள் என்றாயின. மாளா நோயாளிகளுக்கே உரிய அந்நோக்கை மருத்துவர்களும் அஞ்சினர். பாலில் கலந்த தேனை சிறு மர அகப்பையில் எடுத்து அவனுக்கு ஊட்டும் தாதி ஒரு கணமும் அந்நோக்கை தான் சந்திக்கலாகாதென்று விழி கருதினாள். ஆயினும் உளம் தவறி சந்தித்த போது அஞ்சி கை நடுங்க அமுது அவன் உடலில் கொட்டியது. தளர்ந்து அவள் திரும்பி சென்ற போது அவ்விழிகள் மாறா ஓவியம் என அகக்கண் முன் நின்றன. அழிக்க அழிக்க தெளிவு கொண்டது அது. கனவுகளில் அவ்விழிகள் பிரிதொரு முகம் சூடி எழுந்து வந்தன. தென் திசையின் குளிர் சூடிய இருண்ட பேருடல் இரு கைகளையும் சிறகுகளென விரித்து வந்து சூழ்ந்து உளச்செவி மட்டும் அறியும் மென்குரலில் வருக என்றழைத்தது. அவள் எங்கு என்றபோது, நீ நன்கறிந்த இடத்திற்கு. அங்குளோர் உன் மூத்தோர். அதன் மூச்சில் சாம்பல் புகை நாற்றம் இருந்தது. அருகணைந்த வாயில் ஊன் உருகிய நெடி எழுந்தது. அதன் கைகள் அவளை தொட்டபோது கோடையின் முதல் மழைத்துளி விழுந்தது போல் குளிர் கொண்டு அவள் அதிர்ந்தாள். அஞ்சியபடி எழுந்தமர்ந்து நெஞ்சை பற்றி கொண்டு நடுங்கினாள். எழுந்தோடி சென்று உடனுறையும் செவிலியர் மஞ்சங்களை அடைந்து அவர்களின் கால்களை பற்றி உலுக்கி எழுப்பி அஞ்சுகிறேன் அஞ்சுகிறேன் என்றாள். எவரை என்றார்கள் அவர்கள். அதை, அவர் விழிகளில் குடிகொள்ளும் அதை என்றாள். பெரிதொரு சொல்லில்லாமலே அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர். சிற்றகள் ஒளியில் ஒருவரோடொருவர் கை கோத்தபடி உடல் குறுக்கி அமர்ந்து விழிகள் தாழ்த்தி நீள் மூச்சுக்களுடன் அவ்விரவை கடந்தனர். காலையில் நீராடச் செல்லும் போது வானில் எழுந்த முதல் வெள்ளியைக் கண்டு நீள் மூச்சு விட்டு உளம் நெகிழ்ந்தனர். குளிர் நீரில் நீராடி எழுந்தபோது அன்று மீண்டும் புதிதென பிறந்தது போல் உணர்ந்தனர். முதுசெவிலி பிரிதுரத்து கையை பற்றி இவையல்ல என்றிருக்கையிலும் கூட இன்றொரு நாள் அளிக்கப்பட்டது என்பது மாறாத உண்மை அல்லவா? ஆம், அதே நானும் எண்ணினேன். இருக்கிறோம் என்பதற்கு நிகரான இறைக்கொடை ஒன்றுமில்லை என்றாள் அவள். அச்சொற்களால் உளம் எளிதாகி ஏன் சொல்லாடி சிரித்தபடி அவர்கள் திரும்பி வந்தனர். நோயுற்ற ஒருவர் பிறருடைய உவகைகளை தடுப்பவர். உவகை விரும்பும் உலகத்தாரால் அவர் வெறுக்கப்படுகிறார். வெறுப்பை குற்ற உணர்வாலும் கடுமை உணர்வாலும் அற உணர்வாலும் கடந்து செல்கின்றனர் மானுடர். ஆனால் நாள் செல்ல செல்ல அவ்வுரைகள் அகல்கின்றன. கடந்து செல்லும் விளைவு மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அவர்களை விட்டு நெடுந்தொலைவுக்கு அகன்று சென்றுவிட்ட பிறரின் முதுகில் ஒரு புலன் அவர்களின் இறப்பு செய்திக்காக காத்திருக்கிறது. குருநகரி புரூரவ சிறப்பதற்கென்றே எண்ணம் கொள்ளலாயிற்று. முதலில் துயருடனும் தயக்கத்துடனும் அது குறித்து பேசினர். இவ்வாறு எண்ணுவது பெரும் பழி என்றும் தோன்றுகிறது. ஆயினும் இவ்வழியிலிருந்து அவருக்கு மீட்பு அது ஒன்றே என்றார் முது காவலர் ஒருவர். கேட்டவர்கள் பதறி, என்ன சொல்கிறீர்? வாயை மூடும். அரசப்பழி இறைப்பழிக்கு மேல் என்று அவர் கைகளை பற்றினர். ஆம், அனைத்து நோய்களுக்கும் இறப்பென்னும் இறுதி மருந்து உண்டென்பதே மானுடருக்கு மிக பெரிய ஆறுதல் என்றார் குடிமன்றில் ஒரு மூத்தோர். எதிர்ச்சொல் என நீள் மூச்சுகள் எழுந்தன. எவரோ அசைந்தமரும் ஒலி. இல்ல மன்றுகளில், நகர்த்தெருக்களில், அங்காடிகளில் அப்பேச்சு பரவி நெடுநாள் கழித்தே மூதரசரிடம் வந்தது. உடைவாளை உருவி பாய்ந்தெழுந்து, எவன் அச்சொல் உரைத்தது? அந்நாவை இப்போதே அறுத்தெறிவேன் என்று கூவினார். நடுங்கும் வாளுடன் முதிய கை அதிர கால் பதறினார். அரசே, அது தனிநபர் கூற்றல்ல, அவ்வாறு இந்நகர் எண்ணுகிறது என்றார் அமைச்சர். எனில் இந்நகரை அழிப்பேன், இக்குடியின் குருதியில் ஆடுவேன். என் மைந்தனன்று எவரும் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்ற அரசர் அலறினார். நான் அச்சொல் இங்கு புழங்குகிறதே என்பதை மட்டுமே உரைத்தேன். நம் இறுதி எண்ணம் நம் மூதாதையர்களுக்கு செல்லும் வரை நம் சொல் அவர்களை நோக்கி எழுந்தாக வேண்டும். நம் அரசர் மீண்டு வருவார்.
என்றார் அமைச்சர். ஆனால் அன்றிரவு மூதரசர் தன் அரசியிடம் பேசுகையில் தளர்ந்த குரலில், இன்று ஒருவன் என்னிடம் இவ்வாறு சொன்னான். எந்த தந்தைக்கும் இறப்பின் தருணம் அது. பற்றி எரிந்து எழுந்து கூவி அடங்கினேன். எனினும் என்னுள் எங்கோ அவ்விளைவை நானும் கொண்டிருக்கிறேனோ என்ற ஐயம் வந்துவிட்டது. என் மைந்தன் கொள்ளும் துயரை என்னால் தாழ முடியவில்லை. நீ அறிவாய், நான் துயின்ற நெடுநாட்கள் ஆயிற்று. சுவையறிந்து உண்ட காலம் மறந்தேன் என்றார். நெஞ்சு எடை கொள்ள நீள் மூச்செறிந்து, என் நரம்புகள் வண்டுபட்ட சிலந்தி வலை போல இத்துயரை சுமக்கின்றன என்றார் மருத்துவர். இதை அறுத்து விடுவித்தாலொழிய எனக்கு மீட்பில்லை என்றார். மஞ்சத்தில் அமர்ந்து தலையை கைகளால் பற்றியபடி, மைந்தர் முதிர்வதற்குள் தந்தையர் உயிர் துறக்க வேண்டும். இல்லையேல் மைந்தர் கொள்ளும் உலகத் துயர்கள் அனைத்தையும் மும்மடங்கு விசையுடன் தந்தையர் அடைவர். நீண்ட உயிர் கொண்டவன் வாழ்வில் இன்பம் பெறமாட்டான் என்று அக்காலத்து மூதாதையர் சொன்னது அதனால்தான் போலும். மூதரசி அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவர் சீற்றத்துடன் அவளை நோக்கி கை நீட்டி, அழுகிறாயா? நீ அழுதாக வேண்டும். பொன்னுடல் கொண்ட மைந்தன் என்று எத்தனை முறை தெய்வங்களுக்கு முன் தருக்கி நிமிர்ந்து நின்றிருப்பாய். வஞ்சம் கொண்டவை அவை. மானுடர் நிமிர்வதை விரும்பாதவை. அடிமைகள் தங்கள் காலடியில் நக்கித் தவழ வேண்டுமென்று விரும்பும் குடியவனாகிய ஆண்டையை போன்றவை. வாழ்த்துரைத்தும் பலியளித்தும் தெய்வங்களை நாம் மேலும் தீயவர்களாக்கி வைத்திருக்கிறோம் என்று கூவினார். விழிகளை நிலம் நோக்கி தாழ்த்தியபடி, தெய்வங்களை ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். பின் எவரை சொல்வது? சொல், எவரை சொல்வது என்று அவர் கையோங்கி அவளை அடிக்க வந்தார். விழி நீர் வழியும் பழுத்த விழிகளை நிமிர்த்து அவரை கூர்ந்து நோக்கி, உங்கள் மைந்தனை சொல்லுங்கள் என்றாள். குளிர் நீர் ஊற்றப்பட்டவர் போல உடல் விதிர்த்து பின் தோள் தளர்ந்து, ஏன் என்றார் முதியவர். எவளென்றறியாமல் அவளை எப்படி அவன் மணந்தான்? ஏன் இங்கு அழைத்து வந்து அரசி என்று அமர்த்தினான்? அவன் தந்தையை, தாயை, குலத்தை, குடியை அவன் பார்த்தானா? அதை பற்றி நான் மும்முறை அவனிடம் முசாவிய போது சினந்து என்னை அகன்று போகும்படி சொன்னான். அவளை சிறுமை செய்யும் பொருட்டு அதை கேட்கிறான் என்று புரிந்து கொண்டான். எண்ணி துணியாத அரசன் அனைத்தையும் அடைந்துதான் ஆக வேண்டும் என்றாள் அன்னை. தளர்ந்த குரலில் மூதரசர், நீ இப்படி சொல்வாய் என்று நான் எண்ணியதே இல்லை என்றார். முதியவள், இங்குளோர் அனைவரும் எண்ணுவது அதைத்தான். என்னை அஞ்சியே அவர்கள் அதை சொல்லாமல் விடுகிறார்கள். எனவே நான் சொல்லியாக வேண்டும். இத்துயர் அவன் விரும்பி எடுத்து சென்னி மேல் சூடிக்கொண்டது அரசே. பெருந்துயர்கள் எவையும் தெய்வங்களால் அனுப்பப்படுவதில்லை. தெய்வங்களின் கைகளை தட்டி அகற்றி தேவர்கள் அமைக்கும் கோட்டைகளை உடைத்து திறந்து மனிதர்கள்தான் அவற்றை தேடிச் சென்று அடைந்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். வென்றேன் வென்றேன் என்று கொக்கரிக்கிறார்கள். தெய்வங்கள் துயருடன் விழிக்கணிந்து மேலே நோக்கி நின்றிருக்கின்றன. நீல் மூச்சுடன் எழுந்து ஆடையை அள்ளி உடல் மேல் சுற்றி கொண்டு சுருங்கிய கன்னங்களில் படர்ந்து வழிந்த நீரை ஆடையால் துடைத்தாள். இன்று சாவே அவனுக்கு முழுமை என்றால் அது விரைந்து வரட்டும். இப்போதல்ல, அவன் விழுந்த நாள் முதல் நான் தெய்வங்களிடம் வேண்டிக் கொண்டிருப்பது அது ஒன்றையே என்றான். அவனை நோக்கி நின்றிருந்த மூதரசரின் தலை குளிர் கண்டது போல் ஆடியது. அறியாது கை நீட்டி அருகிருந்த பீடத்தை பற்றி நிலை மீண்டார். எடை மிகுந்து தரையுடன் உருகி ஒன்றானது போல் இருந்த கால்களை இழுத்து நடந்தார். மஞ்சத்தில் அமர்ந்து, தெய்வங்களே, மூதாதையரே என்று கூவியபடி உடல் தளர்ந்து படுத்து கொண்டார். அரசி சிற்றடி வைத்து வெளியே செல்லும் போது, ஒரு அன்னையாக நீ துயர் கொள்ளவில்லையா என்றார். அனைத்து துயரையும் உங்கள் அனைவருக்கும் முன்னரே முழுதறிந்து விட்டேன். இனி துயர் ஏதும் எஞ்சியில்லை என்னும் போது இந்த அமைதியை அடைந்தேன் என்ற பின் அவள் வெளியேறினாள். முதியவர் படுக்கையில் படுத்து கைகளையும் கால்களையும் நீட்டிக்கொண்டார். அவர் உடலில் இருந்து அத்தனை மூட்டுகளும் மெல்ல கழன்று உடல் தனித்தனி உறுப்புகளாகியது. உள்ளம் நீர்மை கொண்டு ஒழுகி பறந்து சொட்டியது. இறுதியாக எண்ணிய மேலாடே என்னும் சொல் அப்படியே காற்றில் நின்றிருக்கும் சுடர் என அசையாது நின்றது. அப்போது அவர் ஒரு விந்தையான உணர்வை அடைந்தார். அப்படுக்கையில் அவ்வண்ணம் படுத்திருப்பது புரூரவஸ்தான் என. மாமலர் 21வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.